நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 3:19 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தே நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தே நாதரவேல். இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் சிவ புது வழியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் சிவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புலுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புலுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லார். வாசிக்கிறோம் கொலைசியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். அன்பு கசப்பு ஆப்போசிட்டான. முந்தின வசனத்துல மனைவிகளுக்கு குறித்து நம்ம சொல்லியாச்சு. பாருங்க, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அங்க கீழ்ப்படிய சொல்றாங்க, இங்க அன்பு கூற சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு அன்பு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. அவங்களுடைய இருதயம் ஃபுல்லா அன்பு இருக்கும். அந்த அன்பு எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பெண் இருக்கா, திருமணத்துக்கு முன்னாடி அவளுக்கு யார உலகத்திலேயே பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க, எங்க அப்பா எங்க அம்மா. அது பெண் பிள்ளைகளுக்கு அப்பா எங்க அப்பா அது சொல்லும் போதே அந்த இருதயம் அதுதான் வரும். பசங்களுக்கு எங்க அம்மா. ஸோ அந்த திருமணம்ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய இருதயத்துல 100% அப்பா அம்மா தான் இருப்பாங்க. ஆனா எப்ப கல்யாணம் முடியுதோ அப்படி சேஞ்ச் ஆகும். அந்த அன்பு யார் மேல கணவன் மேல போயிடும். அந்த அப்பா மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு நான் சொல்றேன். ஆனா கொஞ்ச நாளில் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறகுது. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, கையில குழந்தை வந்துச்சு. இப்ப இந்த அன்பு கணவன் மேல உள்ள அன்பு குறையும், பிள்ளை மேல இருக்க அன்பு கூடும். பிள்ளை 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 அது நேரம் மாப்பிள்ளைங்க சும்மா நீங்க போய் எடுத்து செய்யுங்க, பாப்பா பார்த்துட்டு இருக்கேன்ல, பால் கொடுக்கணும்ல, குளிப்பாட்டணும்ல, நீங்களா செய்யுங்கிட்ட அதுக்கு 2 திட்டு. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்பா அம்மாவில் உள்ள அன்பு குறைஞ்சு 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 எங்க மாமா எங்க அத்தை எங்க குழந்தை இப்படி அந்த அன்பு அந்த வீட்டுக்குள்ள வரட்டும், புகுந்த வீட்டுக்குள்ள அன்பு வந்து
அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன், பிள்ளை பிறந்தவங்க அந்த அன்பு அப்படியே குறைஞ்சி கணவன் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சி பிள்ளை மேல கூட்டிடும். இந்த நேரத்தில் அப்பா அம்மா கேட்குறாங்க, ஏம்மா நீ கொஞ்சம் ஊருக்கு வாயம்மா, கொஞ்சம் எங்களுக்கு உதவி வேண்டியிருக்குன்னு. என்னது நீ கூப்பிடுறீங்க? பாப்பாவை நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும், தம்பி அட்மிஷன் போடணும், இதெல்லாம் யார் செய்யணும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்புறங்க. டக்கு டக்கு டக்குன்னு இறங்குது. ஒரு பேரன் பேத்தி வந்துச்சுன்னா அதில் அப்பா அம்மா இருக்காங்களா எனக்கு தெரியாது, டோட்டலாக மாறி இருக்கும். அதனால தான் பைபிள் என்ன அழகா சொல்றாங்கன்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 12 மனைவிகளே கர்த்தருக்கு புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அவங்கள்ட்ட அன்பு இருக்கு, கீழ்ப்படி தான் தேவை. அது பார்த்தாச்சு. புருஷர்கள் இப்ப யார்கிட்ட பேசுறாரு ஆவியானவர்? புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூர்ந்து. அப்ப மனைவிகள்கிட்ட அன்பு கூறத சொல்லல, அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். கசப்பு, ஏன் அந்த கசப்பு வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இது இப்படி இத ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருன்னா இது பேரலல் சம்பவத்தை பார்க்கணும். எபேசியர் 5வது அதிகாரம் 25 மனைவி புருஷர்கள் சேம் பவர். அதே போலதான் இப்ப யாருக்கு எழுதுறாரு? எபேசு சபையில கணவனை பார்த்து எழுதுறாரு. புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள். அது ஒரு சேம். ஏன் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவனுடைய ஒவ்வொரு கணவனுக்கும் ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருப்பாங்க. சில கணவன் பணம் சம்பாதிக்கிறவங்க, சம்பாதிக்கணும் ஓடிட்டே இருக்கணும், ஓடணும், சம்பாதிக்கணும். அவ மனைவிட்ட பேசுறது டைம் இருக்காது, பிள்ளைகிட்ட பேசுறது டைம் இருக்காது. அப்படி ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டாச்மெண்ட் இருக்காது. என் மகன் என் மனைவி இருக்காது. அவங்களுக்கு பேஷனும். இப்போ டிராவல் பண்ணிட்டு இருப்பான், சாரையா குடிக்கிற அதான் குடிச்சிட்டு இருப்பான். அதனாலதான் பவுல் சொல்கிறாரு, புருஷர்களே உங்கள் மனைவிலே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து. அதான் நம்ம பார்க்கறது என்னன்னா, கணவன் மனைவி அன்பு நமக்கு தெரியும், ஆனா அது எப்படி கிறிஸ்துவோட சபையோட இணைக்கிறான், கனெக்ஷன். இன்னுமே பார்த்தீங்கன்னா, நான் செய்தியை நான் சொல்றேன், அந்த செய்தியை எதுல இருந்து எதை கனெக்ட் பண்றேங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? ரைட், நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்க, புருஷர்களே அந்தபடியே கிறிஸ்துவுக்கு அன்பு கூர்ந்து. அப்ப அவர் என்ன செய்தார்கள் நமக்கு விளக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை மனவாட்டிக்கு என்ன செய்தார்? தாம் அதை திருவசனத்தினாலே கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக. சபை என்ன செய்யறதுன்னா திருமுழுக்கு, தண்ணீர் முழுக்கிற பாத்தீங்கன்னா, அது ஞானஸ்தானங்கிறது ஒரு சத்தியம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. இப்ப தண்ணீர்ங்கிறதுனா வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையினாலே கழுவி கரை திரை ஒன்றும் இல்லாத கரை திரை, கரை வேற திரை வேற. கரைங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு டூ ஷர்ட் வாங்கிக்கிறேன், இதுல ஒரு காவி மேல பட்டுச்சு, பட்டா அதை ஆப்வியஸா அந்த காட்டும், ஐயோ பட்டுச்சே நம்ம தண்ணியெல்லாம் வச்சு கிளீன் பண்ணும். ஆனா என் முகத்துல ஒரு கரை இருக்கு, ஒரு மார்க் இல்ல பிளட், அது என்னால பார்க்க முடியாது, அது நீங்க தான் பார்த்து சொல்றீங்க. இப்போ என்னுடைய பாவம் நான் அறிந்து செய்யறது ஒண்ணு, இன்னொன்னு அது மறைவா இருக்கும், அதை நீங்க எனக்கு சொல்லி காட்டுங்க, செய்யறீங்க, செய்யக்கூடாது, ரெண்டு இருக்கக்கூடாது. கரை தெரியும் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான கிருபையுள்ள சபையாக, கிருபையுள்ள சபை, அது எனக்கு கிருபையுள்ள சபை. நம்முடைய தேவன் மகிமையின் தேவன், மகிழ்ந்து நமக்குள்ள வந்தார். அந்த தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்த வைக்கிறார். அது அந்த கிருபை மகிமையுள்ள சபையாக, அந்த மகிமையுள்ள தேவன் என்ன செய்யறாரு? மகிமையுள்ள சபையாக மாற்றுகிறார். நம்மள மகிமையில கொண்டு சேர்க்க இருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் பார்க்கும்படி நான் எங்கே இருக்கணும் அங்கே அவர்கள் வரணும். இந்த மகிமையை பார்க்கறதுக்கு, அதான் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளாதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கொடுக்கறது வேற, ஒப்பு கொடுக்கறது. கொடுக்கறேன்னா என் பேனாவை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கிறேன். ஒப்பு கொடுக்கறது, பிச்சைக்காரனுக்கு ரூபாயை கொடுக்குறீங்க, அங்க என்ன செய்வான்னு தெரியாது, ஒப்பு கொடுத்தாச்சு. அப்படியே புருஷன் இயேசு என்ன செய்தார? கணவன் மனைவியோடு கனெக்ட் பண்ணி சொல்றாரு. இந்தபடியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரமாக பாவித்து, சொந்த சரீரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. இப்ப இந்த சரீரத்துக்கு மக்கள் செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா அநியாயமா இருக்கும்.
வித்தியாசமாக சொல்லுவேன். ஒரு சிலலாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பண்ணணும், நான் இல்லை நான் சொல்லலை. அந்த எக்ஸசைஸ் பண்ணி 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 அவங்க பாடியை ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. நாங்கள் கெட்டுக்குதற்கு போயிருந்தோம். நான் நைட்டில் வர 11 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ ஒரு கிருபையாக ஆண்டவர் பாதுகாத்தார். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்க்குறேன் நான். நாங்களாம் ஒரே நாளில் போய் சேர்றோம். ஒரே 75 வருஷம் ஜாயின் பண்ணுறோம். எத்தனையோ ஒரு உடம்பெல்லாம் போச்சு, நடக்க முடியல. ஒரு ஆளுக்கு கண்டு டோட்டலாக போயிடுச்சு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, லைசாண்டர், நான் கேள்விப்பட்டேன் இங்கே மதுரையில் தான் கண்ணுக்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கான், நான் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வரணும் அப்படின்னு சொல்லி ஐ டேக் கேர் ஆஃப் யூ அப்படிங்கிறேன். அந்த கண்ணில் வந்து என்னென்னமோ சொல்கிறாரு. எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. சரி பார்ப்போமா. அவர்கள் அன்பு கூற வேண்டும். 28, தங்கள் மனைவியிலேயே அன்பு கூறவும் தன்னிலே அன்பு கூறான். தன்னுடைய மாமிசத்தையும் மனைவி ஒன்றா சேர்க்குறாங்க. அப்போ நீங்கள் உங்களை டப்பன்னு அடிப்பீங்களா? அப்போ மனைவி அடிச்சீங்கன்னா நீங்கள் உங்களை அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இது கடைசியாக ஒரு மட்டும் பார்த்துப்போம். 32. இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லியிருக்கோம். ரகசியம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கணவன் மனைவி உறவுல கட்டளை யாரை நோக்கி போகுது? புருஷர்களை நோக்கி போகுது. திருமதாசன் வாசிப்போமா? கொலேசியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள், அவர்கள் கசந்து கொள்ளாதிருக்கும். அன்பு வந்தாலே கசந்து போயிருக்கு. இது ரகசியம் அப்படின்னு சொன்னதுனால இந்த ரகசியத்தை நம்ம பைபிள் டிஸ்கஷன் பண்ணுவோம். இது என்ன ரகசியம்னா, கணவன் மனைவி உள்ள ரிலேஷன்ஷிப்ல உள்ள ரகசியம் பார்ப்போமா. மத்தேயு 22வது அதிகாரம், பரலோக ரகசியம். சரி, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஆதாமை உண்டு பண்ணிட்டு எது நல்லதல்ல அப்படின்னு, தனிமையா இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிதான் ஏவலை கொடுத்தார். அதே பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பரலோகத்தில் இருக்கிற ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 22வது அதிகாரம் 2வது, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவாகிய பிதாவாகிய தேவன் பார்க்கிறாங்க. இல்லையா, எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்கிறாங்க. நான் உண்டு பண்ண முதல் ஆதாம் ஏவலை கொடுத்துட்டேன், ஆனா என் குமாரன் மாத்திரம் பாருங்க தனியா இருக்காரு நினைச்சுக்கிட்டு அவருக்கு கல்யாணம். நம்ம சொல்ற கல்யாணம் கிடையாது, இது ஆவிக்கிற ரகசியத்தை பார்க்கணும். அழைக்கப்பட்டவர்களை கல்யாண வீட்டுக்கு வர சொல்லும்படி தன்னுடைய ஊழியர்களை அனுப்பணும். அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யூதர்கள். ஏன்னா அவர் தன்னுடைய சொந்தத்திலே வந்தார், சொந்தமான ஏற்றுக்கொள்ள. அவர் ஒரு மேசியா ஒரு யூதனாகத்தான் வரணும், வந்தாரு, ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது அவர்கள் ஊழியர்கள் போய், நீங்கள் போய் இதோ என் விருந்து ஆயத்தமா இருக்கு. இந்த விருது தான் ஆட்டுக்குட்டியான விருந்து. என் எருது எடுக்கணும், எல்லாம் ரெடியா இருக்கு. அழைக்கப்பட்டவர்கள் சொல்லணும். அழைக்கப்பட்டுள்ளோ அதை அசட்டை பண்ணி, அசட்டை என்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு ஒரு இன்விடேஷன் இருக்கிறாங்க. நான் நிறைய நேரம் வர்றேன்னு சொல்லுவேன், ஆனால் டயர்ட் ஆயிடுவேன். உங்களுக்கு பார்த்துட்டு சார் நீங்கள் இந்த கல்யாண வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க சார், நீங்கள் போகலாம் சார்ன்ட்டு இவ்வளோ பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேம்மா, இனி என்னால் ட்ராவலில் கொண்டு. அது அசட்டே கிடையாது, பலவீனம், வீக்னஸ். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒருவன் தன் வயலுக்கும் மற்றவன் வியாபாரத்துக்கும் மற்றவர்களை ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் வந்து தீர்க்கதரிசிகள். அது ராஜா கேள்விப்பட்டது, கோபம் அடைந்து, இது கிபி 70 நடக்குதுங்க. கோபம் அடைந்து அந்த கொலைபார்களை அழித்து அவளுடைய பட்டணத்தை சுட்டரித்தார். கிபி 70 நடந்துச்சு. இது அழைக்கப்பட்டவர்கள் போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் பிளானை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அதே தான், குமாரனுக்கு திருமணம் நடக்கணும். அப்போ சபையை உருவாக்குகிறார். அப்பொழுது அவர் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் ரெடி. நாங்க மீட்டிங் போயிருந்தோம். டைமிங் சொல்லுவாங்க, சார் ஷார்ப்பாக 8 o'clock மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு மினி டிஃபன் மாதிரி கொடுப்போம். காஃபி, டீ, எனிதிங் ரெடி. அதை சாப்பிட்டுட்டு வாக்கிங்லாம் போயிட்டு திரும்ப 1 hourல வாங்க, ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ரெடியாக வச்சிருப்பாங்க. நாங்கள் போகும்போது எல்லாம் ரெடி ஆகிட்டு டேபிள். அதுபோல இங்க சாப்பாடு ரெடி. ஆகையால் நீங்கள் வாலி சந்தையிலே போய் காணப்படுகிற யாவையும் கல்யாணம். இது சபைங்க.
காணப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் மட்டும் உள்ள வரலாம், அதுவும் ஊனம் உள்ளவர்கள் உள்ள வரக்கூடாது, அவங்க வெளியிலிருந்து பிச்சை கேட்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுகத்தை கொடுத்து உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப உள்ள வரலாம்னா அவங்களுக்கு ஊனம் இருக்கக்கூடாது. சிலர்லாம் 5 தலைமுறைக்கு உள்ள வரக்கூடாது, அப்படி சபிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி யாருனாலும் வா, அலவுட், ஃப்ரீ. ஆகையால் நீங்க போய் வாலி சந்தையில போய் காணப்படுகிறார்கள் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வரணும். தான் ஊழியர்கள் பண்ணாங்க, தாங்கள் கண்ட நல்லவர்கள் பொல்லாதவர்கள் எல்லாம் விழுத்து போயிட்டாங்க. நல்லவர்கள் பொல்லாத எல்லாம் உள்ளவர், நீ உள்ளவா, நல்லவர்கள நான் பொல்லாதவர்கள நான் நல்லவர்களா மாத்த, அது ஏன் வேலை. கல்யாண சாலை விருந்தாளிகளை நிறைந்தது. கல்யாண சாலை சபையை பார்த்தீங்கன்னா சண்டே இருக்காது, ஆனா ஈஸ்டர் அன்னைக்கு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த ஊழியக்கார் இப்ப விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி வந்த? அதற்கு அவன் பேசாம இருந்தான். அவனை தூக்கி அழுகியும் பறக்கிற தூக்கி போட்டு ஒரு முறை நான் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கேன். இந்த நம்ம சபையை சேர்ந்த ஒருத்தர் நல்லா சீனியர் மேன், ரொம்ப சீனியர். அவர்கிட்ட, பிரதர் இன்னைக்கு பைப்பெல்லாம் எப்படி வாசிக்கிறீங்க அப்படின்னு பையன் கேட்டேன். அவரு, நீங்க பிரசங்கம் பண்றாலே நாங்க என்னத்த அப்படின்ற மாதிரி இருந்தார். எதிர்மறையா பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்க நல்லா அதெல்லாம் ஆப்போசிட்னா நீ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். அப்ப இந்த டாபிக் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னங்க சிலதெல்லாம் என்னால தலை சுத்தம், சும்மா ரோட்ல போறணும் கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிட்டு கல்யாணம் உள்ளதி போட்டுறாரு, இது அநியாயம் இல்லை அப்படின்னு கேட்டேன். பற்றி கேட்டேன், அதாவது நீங்க எத்தனை வருஷமா ஆலயத்தில் இருக்கீங்கன்னு. அது 65 வருஷம் அங்கே தானே இருக்கேன், பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல இங்கே தானே இருக்கேன். இங்க ரட்சிக்கப்படலை. எத்தனை பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க நீங்க சொல்லுங்க. அத்தனை பிரசங்கங்கள் கேட்டு நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கீங்க. உங்களை எங்கெங்க தூக்கி வைக்க முடியும்? பரலோகத்துல தூக்கி வைக்க முடியும். அப்ப ஆண்டவர் உள்ள கொண்டாந்தார். இது சபை. இது என்ன தேவை? ரட்சிப்பின் வஸ்திரம். வாசிப்போம். ஏசாயா 61வது அதிகாரம் 10. கர்த்தருக்குள் பூரிப்பாக மகிழ்கிறது. அப்ப வழி சந்தைக்கு வெளியில இருக்கிற நல்லவர்கள் பொல்லாத உள்ளதி போட்டது, பொல்லாதவங்க நல்லவனா மாறிட்டான். அதனால கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. என் தேவனுக்குள் என் ஆத்துமா. சபைக்குள்ள வந்தாச்சுன்னா பெரிய சமாதானம் கிடைக்கும். உலகம் கொடுக்காத சமாதானம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்? சபைக்குள்ள. அதான் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வது. மணவாளன் ஆபரணங்களை, அன்னைக்கு இந்த ஹேபிட் இருந்துச்சு, இப்ப மக்கள் கடுக்காம போடுறாங்க. அது மாதிரி மேல் ஆண்கள் நிறைய கோல்டு போட்டிருக்காங்க. மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக கம்பேரிசன் கம்பேர் பண்றாங்க. அதுக்கு கோல்டெல்லாம் என்னைக்குமே கோல்டு வேலை கோல்டா தான் இருக்கும். ஆனா இங்க நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டேன், ஒப்பாக அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதோ அதற்கு ஈக்குவலாக தனி அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. வஸ்திரம், இந்த வஸ்திரத்தை தான் காணும். ரட்சிப்புங்கிற வஸ்திரம் இல்லாமலே உள்ள வந்தாச்சு. நீதியின் சால்வை, அந்த சால்வைகள் மேல பத்திருக்கும். என் மக செய்தி சொல்றா, நான் என் மகளை பார்க்காம ஒரு பாஸ்டரா பார்க்கறேன், ஒரு ஊழியக்காரமா புல்பிட்டு பேச. அது ட்ரெஸ். அதை ஆண்டவர் எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னு கேட்டா, மணவாளனை மணவாட்டிய, அது கணவன் மனைவி உறவை 62வது அதிகாரம் 5. வாலிபன் கன்னிகை விவாகம் பண்றது போல வாலிபன் வாலிபன் என்னங்க, அவனுக்கு காத்துக்கிட்டே இருப்பான், எப்ப எனக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு கன்னிகை எப்ப கிடைக்கும் சொல்லி விவாகம் பண்றது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறது போல ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை தான் இங்க கம்பேர் பண்றோம். உங்களுடைய சரீரத்தை கசந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். இப்ப ஒரு கிஃப்டா பாக்குறோம். லூக்கா 7வது அதிகாரம் மத்திய 26
மத்தேயு 25:10 25 சரி மத்தேயு 9:15 மத்தேயு 9:15 இப்ப பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாடும் ஸ்டடி உள்ள யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, நாங்கள்லாம் ரொம்ப பெரிய பிஸ்து, நாங்கள்லாம் ஃபாஸ்டிங் இருப்போம், ஆனால் உங்கள் சீஷர்கள் பாருங்க ஃபாஸ்டிங்கே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அது சொல்றாரு. மனவாளை நான் கூட இருக்கேன், அதனால அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு நாள் நான் நீங்கள் எடுத்துக்கிடுவாங்க, அன்னைக்கு இவங்க என்ன செய்வாங்க, உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, இங்கேயே அவர் இந்த பூமியில் இருக்கும்போது என்ன கம்பேரிசன் பண்ணுவாங்க, மனவாளன் யோவானுடைய சீஷர்கள் நாங்களும் பரிசேரும் நாங்களும் பரிசேரும் ஆங்கில கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அநேக தரம் உபவாசிக்கிறோம், அநேக தரம்னா அது சொல்லிடுவாங்க. ஐயா இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங், ஐயா யாரும் சாப்பாடு கொடுத்துறாதீங்க, அநேக தரம். உம்முடைய சீஷர்கள் உபவாசம் இருக்குது. அதற்கு இயேசு மணவாளன் தங்களுடைய கூட இருக்கையிலே மணவாளனுடைய தோல் துயரப்படுவார்கள. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அப்ப உபவாசம் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வரும். போயிட்டார். இதுதாங்க உறவு, கணவன் மனைவியுடைய ரகசியம்னு சொல்லி பவுல் சொல்லிதான். இந்த உறவை இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போமா? மத்தேயு 25:10 கன்னிகை. 10 கன்னியில 2 பேருமே எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 25:1 அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு வருகிற 10 கன்னிகள். அந்த 10 கன்னிகளும் சபைக்குள்ள இருக்காங்க. இவங்க ரட்சிப்பின் வஸ்திரம் போட்டிருக்கிறாங்க, மணவாளனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா 5 பேர் ரெடி கிடையாது. அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்கள். 5 பேர் 50-50. பரலோகம் போது 50-50, காத்திருக்கிறவங்களையும் 50-50. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டியை கொண்டு போனார்கள், எண்ணெயோ கொண்டு போனார்கள். எண்ணெய்ங்கிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த எண்ணெய் என்ன பிரச்சனைனா, இவங்க கொண்டு போயிருக்காங்க, ஆனா கேர்ஃபுல்லா கொண்டு போகல பாருங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்தார்கள், தங்கள் தீவெட்டிகளை ஆயத்த பண்ணார்கள். புத்தி இல்லாதவர்கள் எங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். நோ என்னன்ற நான் உங்களுக்கு சொல்றேன். வச்சுக்கப்பட்டவன பயங்கர சந்தோஷமா இருக்கும், துள்ளி துள்ளி குதிப்பாங்க. ஆனா உங்க வீட்டில் செஞ்சிடாதீங்க சொல்றேன். என்ன பெரிய குட்டி பாட்டாங்க, பெரிய இந்த 5 கிலோ டின்ல கிலோ சின்ன ஓட்டை, முடிய அளவுக்கு ஒரு ஓட்டையை கொண்டு விட்டுருங்க. போட்டீங்கன்னா ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது, அப்படி கசிஞ்சு போயிருக்கும். இதாங்க ஆயத்தம் இல்லை, அவங்க அந்த ஓட்டையை கண்டுபிடிக்க முடியல, அதனால வாழ்க்கை கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இது 26:6 மத்தேயு 26:6. இயேசு பெத்தனியா குஷ்டரோகி இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையிலே ஒரு ஸ்திரீ. இப்ப இந்த பெண்ணை ஆண்டவர் எதுக்கு ஒப்புறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நற்கிரியை. குஷ்டரோகி நீங்க நல்லா கவனமா நோட் பண்ணிக்கணும். இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன். இந்த குஷ்டரோகி தான் ஒரு பெண் வர. அவ என்ன செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நலதத்தை உடைத்து, இது எதுக்கு அப்படின்னா ஒரு கிஃப்ட்டுங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சீரு அப்படின்னு சொல்லுவாங்க. சீர் கட்டில் கொண்டு போவாங்க, ஃபேன் கொண்டு போவாங்க, டப்பா பெரிய அண்டா, இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண் வீட்டுல இருந்து சீட் சுமந்துட்டு போவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த பொண்ணுக்கு ஹாப்பியா இருக்கும், அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு அப்படி கெத்தா இருக்கும். ஒரு குட்டி யானை வந்து இறங்கும், பெரிய இதெல்லாம் வந்து இறங்கும். அது மாதிரி அன்னைக்கு இதெல்லாம் கிடையாது. ஒரு பெண் என்ன செய்வான்னா, அவளுடைய திருமணத்துக்கு முன்னாடியே அவ கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து இந்த மாதிரி ஒன்று வச்சிருவாங்க. அது வெரி காஸ்ட்லியா இருக்கும். அதுதான் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமளத்தின். இதை என்ன செய்வான்னா, கணவன் வீட்டில் போய் உள்ள போன உடனே இதை உடைப்பான். உடைச்சா அந்த வீடு ஃபுல்லா அப்படியே என்ன வாசமா. இந்த பெண்ணு வந்து ஆயத்தமா இருக்கா. இதைத்தான் நம்ம அங்க பாக்குறோம். இவ யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா, இது ஒரு ஸ்டடிங்க. லூக்கா
7வது அதிகாரம் 37வது வசனத்தில் 7:37 சரி, யோவான் 12:3 யோவான் 12:3 இந்த மரியாள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதேலத்தை ஒரு ஆத்தில் கொண்டு வந்து இயேசுடைய பாதங்களை செய்தார். அப்பொழுது சீஷர்கள் ஒரு சொல்றாருன்னா, இது இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று, ஒரு பணங்கிறது ஒரு நாள் வருமானங்க. சேர்த்து வச்சு 300 பணத்தை சேர்த்து வச்சு இதை வாங்கியிருக்காரு. இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 7 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருக்கிறார். அடக்கம் பண்றது தான் கீ வார்த்தை. ஒரு மனைவி, ஒரு பெண் ஆயத்தமா இருக்காங்க, என் வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடக்கும், அன்னைக்கு என்ன செய்வேன் நான் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, இப்ப நம்ம ஒரு கணவன் மனைவியில 2 ஆப்போசிட்டான காரியத்தை பார்த்தது முடிக்க போறேன். நான் பேக்ரவுண்ட் காட்டுறேன், ரகசியத்தை நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஒரு ஒர்ஸ்ட் கணவன் மனைவி, ஒர்ஸ்ட்டை காட்டிட்டு அது குட்டை காட்ட போகிறேன். ஒர்ஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க, 25வது அதிகாரம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 25வது வாசனம். முதல்ல நம்ம எதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னு சொல்லிடுறேன், அப்பதான் ஏன்னா இங்க நம்ம இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. கொலோசியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள், அவர்கள் கசந்து கொள்ளாதீர்கள். இந்த கணவன் பெயரை பார்ப்போம், நாபால். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 25. நாபால் யார் அப்படின்னு கேட்டா, பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர் கோடீஸ்வரர். சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது சவுல் விரட்டிக்கிட்டு இருக்காரு, உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ள போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வருமானத்திற்கு என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கிற நிறைய பேர் ஆடுகள் வச்சிருப்பாங்க. அந்த ஆடுகள் வந்து பயங்கர ரிஸ்க்ல இருக்கும். ஒன்று காட்டு மிருகங்களும் தூக்கிட்டு ஏன்னா திருடர் வந்து தூக்கிடுவாங்க, ஆக மொத்தம் லாஸ் இருக்கும். அப்ப இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, 300 பேர் இருக்காங்க தாவீது அசிஸ்டன்ட், இவங்களும் அவங்க முன்னாடி போய் செல்ஃப் அப்பாயின்மெண்ட் போய் அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாபாலுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்திருக்கிறாங்க. அது வந்து நொக்கோடு அப்படிங்கிற ஒரு ஆடு, நொக்கோடு எல்லாம் ஊடன அந்த முடி இருக்கும், இப்படி பஞ்சு மாதிரி இருக்கும், இது காஸ்ட்லியா இருக்கும். இதை வந்து வெயிட்டுக்கு விற்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் போனஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் தாவீதுடைய அசிஸ்டன்ட் போய் கேட்கும்போது துரத்தி விட்டான். தாவீதுக்கு கோவம் வந்துருச்சு, 300 பேர் உங்க பட்டயத்தை இடுப்புல கட்டுக்கையா, இது ஒரிஜினல் வாரியர்ஸுங்க எல்லாம் போய் அவனை 2 நாக்கி காலி வெளிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கணவன் வந்து மோசமான கணவன். இந்த மோசமான கணவனை ஒரு பெண் என்ன செய்வான்னா, அந்த யுத்தம் வராம பார்த்துக்கிட்டான். அதான் நாபால் அபிகியா. என் ஆண்டவரே, நீ நாபால் என்னும் இந்த பேலியான் பனைக்கு ஒரு பொருட்டாயிரம். அந்த பெண் தாவீது எந்த அளவுக்கு பாருங்க, அந்த கோவத்துல எல்லாம் ரெடி, அந்த 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 மூடுலயே போய் கொண்டுருவாங்க. ஆனா அந்த ஸ்பீடை இறக்கியாச்சுன்னா போய் சண்டை போயிடாது. ஆமா இல்ல, தேவையில்லை அப்படின்னு. அப்ப அது ஒரு பெண் கணவனை எப்படி பாதுகாக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருட்டாக வேணாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவன் பெயர் நாபால் அவன் பைத்தியக்காரனும் இருக்க. உங்களுடைய அடியாலோ நானோ என் ஆண்டவராக இருக்குது. இதனால என்ன ஆயிட்டான மனைவி யார 43வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள். மனைவி மனவாட்டி சபை. இப்ப இதுதான் எப்படி இருக்கக்கூடாதுங்கிற சொல்லி. ஸோ அதனால அவனை குறித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். 25வது அதிகாரம் 1 சாமுவேல் 3வது வசனம்.
அந்த மனுஷனுக்கு நாபால் என்னும் அவன் மனைவி அபிகால் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி ரூபவதி. இந்த ரூபவதிங்கிறது என்னன்னா மனவாட்டியாக சபை கிடையாது. அந்த சொல்றாரு, நீ ரூபவதி ஒன்னதான் பார்க்கலாம். நம்ம சபையை பார்க்கும்போது ரூபவதியை தான் பார்க்கிறார். அந்த புருஷனும் முரடனும் துரோகிதியும் அவனுடைய கால். சரி, இது எப்படி இருக்க கூடாதுங்கிறது ஒரு உதாரணம். ஆனா அந்த பெண் உள்ள வந்தனால என்ன செய்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 32 1 சாமுவேல் 25:32. அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்ன நீ அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்ன ஆலோசனை நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு, ரத்தம் சிந்துறது இதனால அவருடைய பெரிய ஆசீர்வாதம் அவர்கிட்ட போயிடுச்சு. சரி, இது எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆளை பார்த்தோம். சரி, எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்க. எப்படி இருக்கணும் லூக்கா முதல் அதிகாரத்துவாங்க. கணவன் மனைவியில இதை விட பெஸ்ட் நானும் மண்டையை உடைச்சு பார்த்தேன். இதுதான் பெஸ்ட், தி பெஸ்ட். முதல் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதா தேசத்திலே, யூதா தேசம், இன்னொன்னு சமாரியா, 10 இதுங்க. இங்கதான் தாவீது வர்றாரு யூதா கோத்திரத்துக்கு. யூதா தேசத்திலிருந்து ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே. இதெல்லாம் சொல்றது ஏன் இருக்குன்னா, இது சரித்திரத்துல நடக்கப்பட்டது. ஏரோது வாழ்ந்தார்னு சொல்லி ஹிஸ்டரி சொல்றது, பைபிள் சொல்றது ஹிஸ்டரி. அப்ப ஹிஸ்டரி சப்போர்ட் பண்ணுது. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே சகரியா என்று பெயர் சொல்லப்பட்ட ஆசாரியன் வருவார். ஆசாரியன், இந்த ஆசாரியனை தான் நம்மளை மாத்துறாரு. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ராஜாவாக நம்ம ஆக்குறது ஒரு சைடு. இங்க ஆசாரியர் அத்தே வம்சத்திலிருந்து பாருங்க, அங்கதான் வராங்க. அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தி ஒருத்தியான எலிசபெத். அவர்கள் இருவருமே கர்த்தருடைய சகல கற்பனை, சகல கற்பனை. கணவன் மனைவி 2 பேருமே பெஸ்டா இருந்தாங்க. இது ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா சில கணவன் அப்படி ஒரு வைராக்கியமா ஆண்டவர் காணிப்பாங்க, ஆனா மனைவி பைபிளே தொட மாட்டாங்க. என்னை பத்தி எனக்கு தெரியாதா, கிண்டல் அடிப்பாங்க, கிண்டல் 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 இருக்கும். ஆனா ஆண்டோட எதிர்பார்ப்புன்னா கணவன் மனைவி 2 பேருமே பெஸ்டா இருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன வார்த்தையை தியானிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 3ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிலே அன்பு கூறுங்க, அவர் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். இந்த கசந்து கொள்ளாதபடி இருந்தனால்தான் எலிசபெத்தால ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் லைஃப் அவளால் வாழ முடிஞ்சது. அவர்கள் இருவரும் லூக்கா 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சகல எந்த இடத்துல நம்ம குற்றம் எனக்கு புதிய ஏற்பட்ட ஒரு யோபுவாக நம்ம பார்க்கலாம். யோபு கிடையாது, யோபு சகல எல்லாத்திலும் பெர்ஃபெக்டா இருக்காங்க. ஞானங்களின்படியே நடந்து கற்பனை குற்றமற்றவர்களாக நடந்த குற்றமற்ற. இது முடியுமா இருக்கு. அந்த கணவன் மனைவிக்குள்ள உறவு, அந்த கசப்பு இல்லை. சகரியா அன்பு கூட்டிகிட்டே இருக்காரு, அன்பு கூற அந்த லைஃப்ல பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய் அப்படி ஒரு ஆசீர்வாதமா வாழ்க்கை வாழ்றாங்க. குற்றம் வந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருக்காங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நீதி இது வேற, புதிய ஏற்பாடு நீதி வேற. பழைய ஏற்பாடு நீதி என்ன அப்படின்னு கேட்ட விசுவாசம். இந்த நீதிங்கிறத மட்டும் உங்களுக்கு காமிச்சிருந்த செய்தி முடிக்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது அதிகாரம் 15வது அதிகாரம் 8வது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். அப்ப இங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எலிசபெத், சகரியா இப்படி வந்து கர்த்தரை விசுவாசித்தார்கள், அதை அவர் நீதியாக எண்ணினார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கறது கணவன் மனைவிக்குள்ள உறவு. அதுல மனைவியை நீங்க என்ன சொன்ன அன்பு ஒன்றும் கசக்க கூடாது. எப்படி முடிப்போமா? மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே மற்றதுக்கிறோம் ஐயா, இந்த பிரயாணம் ஐயா, அதை பத்திரமாக கொண்டது இரவில் என்னை கொண்டு சேர்த்தீங்கப்பா.
திரும்ப வேதத்தை போதிக்க ஒரு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.